ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆனந்தாவின் அருளுரை வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை நம்முடைய அருளுரை பகிர்வுக்காக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 25 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்றைய நற்செய்தியை தொடங்குகிறார். குழந்தைகளை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இயல்பிலேயே குழந்தைகள் திறந்த மனமும் தாழ்ச்சியும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழந்தை இயல்பிலேயே தாழ்ச்சியோடு திறந்த மனதோடு இருப்பதற்கு காரணம், பெரிதாய் அறிவு வளர்ச்சி குழந்தைக்கு இருப்பதில்லை. குழந்தை எதை பார்த்தாலும் புதிதாய் பார்க்கிறது, ஆச்சரியத்தோடு பார்க்கிறது, வியப்போடு பார்க்கிறது. அதேபோல குழந்தை யாரை சார்ந்திருக்கிறதோ அவரை முழுமையாய் சார்ந்து நம்புகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே வியப்போடு ஆச்சரியத்தோடு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதால் குழந்தைக்கு திறந்த மனம் இருக்கிறது என்பதையும், தன்னை சார்ந்திருப்பதை நம்புவதால், முழுமையாய் சார்ந்திருப்பதால் தாழ்ச்சியோடு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் வளர வளர குழந்தையின் மனப்பக்குவத்திலிருந்து இந்த தாழ்ச்சியும் திறந்த மனமும் அகன்று போய்விடுகிறது. அறிவு வளர வளர மனிதன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க ஆரம்பிக்கிறான். அதே போல செல்வம் வளர வளர பண வசதி கூட கூட தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு இறையாட்சியை குழந்தைக்கு ஒப்பிடுகிறார். குழந்தை மனம் கொண்டிருப்பவர்கள் தான் இறையாட்சிக்கு உட்பட முடியும், ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெளிவுபடுத்த முயற்சிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பல நேரங்களிலே நமக்கும் கூட இந்த தாழ்ச்சியற்ற மனநிலை, திறந்த மனம் இல்லாத மனநிலை கூடிவிடுகிறது. கடவுளை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம், இந்த உலகப்போக்கிலான அறிவு முக்கியமானதாக நமக்கு தென்படுகிறது. நம்மால் எதையும் செய்ய முடியும், யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை என்ற எண்ணம் நம்மில் இயல்பாகவே வளர்ந்து விடுகிறது. ஆனால் யார் குழந்தை உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ, குழந்தையைப் போல கடவுள் முன் திறந்த மனதோடு இறை வார்த்தையை எதிர்கொள்ள யார் திறந்த மனம் கொண்டிருக்கிறார்களோ, யார் தாழ்ச்சியோடு கடவுள் முன்னிலையில் தான் பெற்றிருக்கிற அறிவு, செல்வம் எல்லாம் தூசிக்கு சமம், கடவுள்தான் உயர்ந்தவர் என்ற மனநிலையோடு இருக்கிறார்களோ, அவரிடத்திலே கடவுள் தன் ஞானத்தை வெளிப்படுத்துவார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்கிறார். எனவே கடவுளுடைய வெளிப்பாடை அறிய நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக, திறந்த மனம் கொண்டவர்களாக கடவுள் முன் சரணடைய வேண்டும். இதுவே அவருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றி குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக அவர் முன் சரணடைவோம், அவருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.